சிறகடி கேஸ் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். மனோஜை வந்து போலீஸ் விசாரிக்கணும் ஒரு கேஸ் விஷயமா, அதனால் நான் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. இதனால் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பதறாங்க. எல்லோரும் ஸ்டேஷனில் போய் நின்று என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க யாரும் பதில் சொல்ல விரும்பலை. அப்புறம் வந்து பெரிய உயரதிகாரி வந்து போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வாசலில் விட்டுருக்காங்க. முத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. என்ன எல்லோரும் ஸ்டேஷனில் இருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி மனோஜை வந்து போலீஸ் கூப்பிட்டு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அழுகிறாங்க. ஏன்ப்பா கூப்பிட்டு வந்தாங்க, என்னப்பா தப்பு செஞ்சான் அப்படிங்கிறாங்க. தெரிலடா, உயரதிகாரி இருந்தப்போ தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. வந்தோடனே சார் என்ன சார் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வந்துருக்கீங்களா அப்படிங்க. அண்ணனை யார் அப்படிங்கிறாங்க. அண்ணா இருக்கார்ல சார், அவர் தான் எங்கள் அண்ணன் அப்படிங்கிறாங்க. தம்பி அது ஒரு திருட்டு கேஸ் தம்பி அப்படிங்க. சார் அந்தளவுக்கு அவன் ஒருத்து கிடையாது சார், இவன் ஒரு டம்மி பீஸ் சார் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் ரொம்பவே முறைக்கிறாரு. உண்மையிலேயே இவன் ஒரு டம்மி பீஸ் தான் சார், இவன் எந்த பிரச்சனையும் போக மாட்டான் சார், சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. தம்பி அது பெரிய திருட்டு கேஸு, அதை விசாரிச்சுட்ருக்கோம், உண்மை தன்மை தெரிஞ்சால் தான் வெளியே விடுவோம் சரிங்களா. பெட்டிஷன் வந்திருக்கு, எஃப்ஐஆர் ஆயிடுச்சு. அந்த காரை திருடினவனை கைது பண்ணியாச்சு, காரை வாங்கின இவரையும் கைது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. டேய் திருட்டுக்காரையிடம் வாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிறாங்க. சார் ஒரு நிமிஷம் எங்கள் அண்ணன்ட்ட நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி கொஞ்சம் நேரத்தில் பேசிட்டு அப்படி கிளம்பிங்க தம்பி அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க, நீ காரை திருட்டுக்கார அளவுக்கு ஆகிட்டியாடா அப்படின்னு இருக்காங்க. எனக்கு எப்படிடா தெரியும், அவன் குறைச்சி வருதுன்னு சொல்லிட்டு டபார்னு வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னாலும் நீ குறைச்சி வாங்கல, அந்த கார் வந்து வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறாங்க. ஆமாடா கம்மியாக தான் வாங்கினேன், ஃபைனான்ஸில் வாங்கின மாதிரி வீட்டில் சொன்னால் தான் நம்புவாங்கன்னு நினச்சி தான் வாங்கினேன். அவன் வந்து ரொம்ப சீப்பாக உட்காந்து 1 லட்ச ரூபாய்க்கு விற்றான்னு நான் வாங்கிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. பாருடா 1 லட்ச ரூபான்னு சொன்னோன்னே வாங்கிட்டேன், இப்போ பாரு இப்போ வந்து உள்ளே உட்காந்துருக்க, இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. முத்து எப்படியாவது நான் காப்பாற்றிட்டு முத்து அப்படிங்கிறான். நான் எப்படி காப்பாற்ற முடியும், நான் சக்திவான், அவனை தூக்கி கொண்டு வெளியே கொண்டு விட முடியும், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஏதாவது பேசுங்க சார், எங்கள் அண்ணன் மேலே எந்த தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. தம்பி நான் எந்த உயரதிகாரிட்ட பேசுகிறேன், எனக்கு உயரதிகாரிகள் கொடுத்த தகவலில் அவனை கைது பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது, 6 மணிக்குள்ளே அவன் நிரபராதின்னு நிரூபிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு கூட்டி போயிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அப்படின்னா நடக்காது தம்பி, நாங்கள் கோர்ட்டு கொண்டு போய் ஜட்ஜிட்ட கையெழுத்து வாங்கி நேராக ரிமாண்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் நீதிமன்றத்தில் தான் பார்த்துக்கணும், கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு ஜாமீன் கிடைக்காது இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா அப்படிங்கிறாங்க. சார் அவ்வளோத்துக்குள்ளே ஒத்து கிடையாது சார், அவன் கதறுவான் சார், நேரம் ஜாப்பினா கூட அவன் தாங்க மாட்டான் வைக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார் அங்கேருந்து, இதெல்லாம் மாட்டா சொல்லிட்டு இருப்பேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட, சட்டப்படி பேசு, எனக்கு என்ன ஆதாரம் வச்சுட்டு நீ அரெஸ்ட் பண்ணான்னு கேளு அப்படிங்கிறாங்க. டேய் வாயை குறைச்சி பேசு, திருட்டுக்கார வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கான், காரு வாங்கிட்டு இருக்குது, எனக்கு இந்த எவிடன்ஸ் போதும் சரியா, நீ பெரிய நியாயவாதி அப்படின்னா கோர்ட்டில் போய் நிரூபிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. டேய் உன் வாயால் தாண்டா உள்ளே இருக்க, முதல்ல உன் வாயை நிப்பாட்டுறான் அப்படிங்க. சார் அவன் கொஞ்சம் லூசு பைய சார், நீங்கள் எது நினைக்காங்க சார் அப்படிங்கிறாங்க. உடனே சரி இப்போ சரி தம்பி, ஒன்றும் எனக்கு தெரியுது சரியா, நான் வந்துட்டு நம்புகிறேன், இவனுக்கு வந்து எவ்வளோ பண்ணாலும் திருந்த மாட்டான் தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. தம்பி இப்போ தான் ஒரு 29-30 லட்ச ரூபாட்ட வாங்கி கொடுத்தேன் சரியா, 27 லட்ச ரூபா ஒரு பொம்பளாட்டை ஏமாந்தான், அந்த பொம்பளாட்டை வாங்கி கொடுத்து 3 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கணும்ட்டா, அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. அதை வச்சுக்கிட்டு இருக்க தெரில, கையில் அரிப்பு, பணம் நிறைய இருக்குல்ல, அப்பா பணத்தை செலவு பண்ணால் அப்படி தான் தெரியும், உழைச்ச பணம்னா அருமை தெரியும். அப்பா ஏதோ ரயில்வேல வேலை பார்த்தாரு போனாருன்னு சொல்லிட்டு அவர் பணத்தை கொடுத்துருப்பார் போல், இதை ஒரு பொம்பளை கொடுத்து ஏமாந்துருக்கான். அந்த பொம்பளை வசமாக வந்துச்சு, அதுகிட்ட வாங்கி இவன்கிட்ட கொடுத்தா இவன் கையில் வைக்கி அரிச்சு போய் காரை வாங்கியிருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே சரியான முத்துக்கு போகும். எங்கள் அப்பா பணத்தை நீ வச்சுக்கிட்டு தான் வந்து உன் மாமனார் பண்ணணும்னு சொன்னியா, சரி இருக்கட்டும் உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் இவனை வந்து எதுவும் செஞ்சிடணும் சார், நான் வந்து இவன் தப்பே செய்யலைன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு கூட்டி வைக்கிறேன் சார் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி மணி இப்போ 3 மணி ஆகுது சரியா, இன்னும் 3 மணி நேரம் டைம், நீ 3 மணி நேரத்தில் என்ன செய்வியே செஞ்சிரு அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டேஷன் விட்டு வெளில வராங்க. அப்புறம் அண்ணாமலை கேட்குறாங்க என்னப்பா சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எப்போ இவன் வாங்கின காரு களவுக்காரன்னு சொல்கிறாங்கப்பா, அந்த ஆதாரத்தோடு தான் பிடிச்சிருக்காங்க, அந்த காரை விற்றவனையும் பிடிச்சிட்டாங்க, இவனையும் பிடிச்சிட்டாங்க, அந்த ஓனர் வந்து எஃப்ஐஆரை போட்டு அவங்களுக்கு ரிமாண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாராம், அதனால் என்ன செய்யணும்னு தெரிலப்பா அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு வேறு யாரைப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்பவே சோகமாக அழுகிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, பெரிய ஆட்கள்லாம் சொன்னால் தானப்பா விடுவாங்க, நம்ம என்ன சாதாரண ஆளு தானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. இப்போ விஜய் அழுதை பார்த்துட்டு ரொம்ப சங்கடப்படுதார். முத்து ஓரமாக நின்று கண்ணீர் சிந்துறாரு. இதை பார்த்தோம்னா ஏங்க அழுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஃபீல் பண்ணி இழம்போது என்னால் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், நம்ம வீட்டில் யாரும் பெரியவங்க யாரும் கிடையாது, பெரிய பதவி உள்ளவங்க யாரும் கிடையாது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ தான் அவர் நினைவு வருது, ஆகா இப்போ நம்ம தலைவர் சொன்னால் நடக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக தலைவரவே பார்க்காரு. தலைவர் என்ன தம்பி முத்து என்ன வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. தலைவர் எங்கள் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி சொல்கிற, உன் பிரச்சனை முடிஞ்சிட்டு சரி நல்லா இருப்பீங்கன்னு நினச்சேன், என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லை சார் எங்கள் அண்ணன் ஒரு லூசு பைய சார், அவனுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, படிச்சிருக்கேன்னு சொல்லி தற்பெருமையில் நிலைவான், அவன் வந்து ஒருத்தங்கிட்ட கார் வாங்கினான், அவன் திருட்டு காரை வச்சுருப்பான் போல்,
இவனுக்கு அந்தளவுக்கு தெரில, செகண்ட் கம்மியான விலையில் கார் கிடைக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி சரி, இவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. தப்பு வேறு எதுவும் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த ஓனர் யாருன்னு பாருங்கள் பேசிடுவோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரில சார் அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன் எந்த ஸ்டேஷன் அப்படிங்கிறாங்க. உடனே மணிராஜ் வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்டேஷன் நம்பர் எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அது எல்லா நம்பருமே புக்கில் வச்சுருக்காங்க. சார் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்காங்க. உடனே அப்படியே அடிக்காரு. அடிச்சுட்டு ஹலோ நான் தலைவர் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. ஒரு மனோஜ்னு ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், ஒரு கலவை கேஸ் கூட்டி வந்துருங்க சார் அப்படிங்கிறாங்க. சரி சரி, அந்த பையன் மேலே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. சார் இந்த திருட்டுக்காரை வாங்கியிருக்காரு சார், அதான் சார் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சரி சரி, நான் வந்து அந்த ஓனர்கிட்ட பேசுகிறேன், ஓனர் நம்பர் எது இருக்குமா அப்படிங்கிறாங்க. சரிக்கு சார் அப்படிங்கிறாங்க. நம்பரை கொடுக்குறாங்க. உடனே சரி சார், நான் ஓனர்கிட்ட பேசிட்டு உங்கள் லைனுக்கு வரேன் சார் அப்படிங்கிறாங்க. சரி சார், நீங்கள் எதாவது பேசி சமரசம் ஆகிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே நேராக பெட்டிஷனருக்கு லைனுக்கு போகிறாங்க. ரெண்டு ரிங் போகுது, அவர் எடுக்கலை. 3ஆவது ரிங் எடுக்கிறாரு. எடுத்தோடனே தலைவரை வணக்கம், நீங்கள் என்ன கிடச்சிக்கிங்களா அப்படிங்கிறாங்க. என் நம்பர் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தலைவரை, சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. உங்களை நான் பார்த்துருப்பேனா அப்படிங்கிறாங்க. தலைவரை நான் உங்களை 2-3 வாட்டி பார்த்துருக்கேன், நான் உங்கள்கிட்ட ஃபோட்டோ கூட எடுத்திருக்கேன், குரூப் ஃபோட்டோ கூட உங்கள்கிட்ட எடுத்திருக்கேன் அப்படிங்க. அப்படியா, சரி சரி, உங்கள்கிட்ட ஒரு தனியாக ஒரு விஷயம் பேசணுமே அப்படிங்கிறாங்க. தலைவரை நீங்கள் எங்கே வரேன்னு சொல்லுங்கள், நான் வரேன் அப்படிங்கிறாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. தலைவர் இல்லை தலைவர், நான் நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், வரேன்னு சொல்லிட்டு தலைவர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தலைவரே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வேண்டிய தம்பி ஒரு தவறில் ஈடுபட்டிருக்காரு, நீங்கள் நினச்சா அவர் வெளில வரலாம் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி, என்ன தலைவரே அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் கார் ஒன்று காணாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஆமாம் தலைவரே அப்படிங்கிறாங்க. அந்த காரை இவரோட அண்ணன்கிட்ட விற்றுட்டு போயிருக்கான் போல அந்த பையன், அதனால் அண்ணனை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ணனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. உண்மையிலே உங்கள் காரை திருநதில் அண்ணனுக்கு சம்மந்தம் இருந்துச்சுன்னா நானே இந்த கதையை பேச மாட்டேன். நல்ல கதைக்கு தான் நான் தலைவர் பேசுவேன். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம மக்கள் பணியில் இருக்கோம். உங்களுக்கு ஒன்றுனாலும் நான் வருவேன், இன்னொருத்தருக்கு ஒரு நாளும் ஒரு பிரச்சனைக்குனாலும் நான் போவேன், உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இந்த தம்பி நேர்மையாக இருக்க தம்பி, இவரோட அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. எனக்கு இந்த தம்பிக்கு நான் 100% கேரண்டி கொடுக்கலாம். இந்த தம்பியை தெரியும் சார், வீடியோ கூட பயங்கர வைரல் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் தலைவர், நான் எந்த தப்பும் செய்யலை தலைவரை, என்னை இப்படி தான் பரப்பி விட்டாங்க. அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனு இந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டான். அவன் வந்து கொஞ்சம் ஆசைப்படுத்தவன், கொஞ்சம் கம்மியான காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு காரை வேண்டாம் சார், நினச்சிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. இன்ஸ்பெக்டர் நான் பேசிக்கிட மாட்டேன், என்ன செய்யணும்னு தெரியல, நான் பேசிக்கிறேன். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, ஸ்டேஷனுக்கு என் கூட வாங்க, போயிட்டு இவர் அண்ணனை வந்துட்டு வழி எடுத்து விட்ருவோம், அந்த காரை திரும்ப நடவடிக்கை எடுத்து சொல்லுவோம் என்ன அப்படிங்கிறாங்க. தலைவர் நீங்கள் சொன்னால் நான் கேட்க மாட்டேன் தலைவராக, சரி தலைவர் அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. தலைவரோட வரதை பார்த்தா நம்மளை என்னப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கொஞ்சம் நேரத்தில் வெளில வந்துடுவான், நீங்கள் கொலைப்படாங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, முத்து தான் பெரிய தலைவர் கூப்பிட்டு வந்துட்டாமல் ரோஹினி, வெளில வந்துடுவாங்க, மனோஜ் வெளில விட்டுருவாங்க, நீ கொலைப்படாத அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, இப்படி படிச்சுட்டு இவ்வளோ அறிவில்லாமல் இருக்கார, திருட்டுக்காரையாக வாங்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அது திருட்டுக்காரன்னு இப்படிமா எழுதிக்காமல் செய்யுது, கம்மியான விலைக்கு வந்துட்டுன்னு வாங்கியிருப்பான் வச்சுருப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அதுதான் காரை பற்றி தெரியாதவங்க வந்து வாங்கினா இப்படி தான் ஆகும். என் வீட்டுக்கார் தான் இருக்கார்ல காரை பற்றி தெரிஞ்சவர், கண்ணை கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, பெரிய இன்ஜினியராக அவங்க வீட்டுக்காரு என்ன அப்படி இப்படின்னீங்க. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார் இன்ஜினியரே இல்லாட்டிலுமே கூட உலக நடப்பு தெரியும். இது திருட்டு, இது விசாரிச்சதே திருட்டுக்காரன்னு சொல்லிட்டு வேங்கண்டான்னு இருப்பார், இல்லைன்னா வேறு காரை வாங்கி கொடுத்துருப்பாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம், வேங்க காரனை தான் அவர் கெடுத்தார், இன்றைக்கி இப்படி நிற்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கார் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. உங்கள் புருஷன் ஜெயிலேருந்து வரதுக்கு என் வீட்டுக்கார் காரணம், அதை மனசில் வச்சுக்கோங்க சரியா. இப்போ அவர் தான் கூட்டி வர போகிறாரு, நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா பார்க்குறாங்க, இந்த மீனாவுக்கு எவ்வளோ வாய், அவன் மனோஜ் மட்டும் வெளியில் வரட்டும், வீட்டுக்கு வந்து வரும் மீனாவுக்கு நான் வச்சுக்கிறேன், ஸ்டேஷன் வாசல் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் தலைவர் சொன்னோன்னே, சரி சார், பெட்டிஷனரே ஒன்றும் சொல்லும் போது நாங்கள் ஒன்றும் பண்ணலை சார், நாங்கள் வந்துட்டு அவனை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து சீக்கிரம் நீ விட்ருங்க சார் அப்படிங்கிறாங்க. தம்பி, நடைமுறையை ஃபாலோ பண்ணால் 6 மணி ஆகும் சரிங்களா, தலைவர் சொல்லிட்டாரு உங்களை விட்டுருவோம், இப்போ பெட்டிஷனரும் உங்களை வேணான்ட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்து போகிறாரு, இல்லை திருட்டு போயில அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. நான் இந்த காருக்கு சொல்லலை, அப்பா பணத்தை உன் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிட்டு உன் மாமன் பணம்னு இருக்கேனே, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வீட்டுக்கு வந்த பிறகு இருக்குது, உன் பொண்டாட்டிக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயம், எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு உன் பொண்டாட்டிக்கு தெரியாது, வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு வசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டே பிஸ்னஸ் பண்ண தானே வச்சுருக்கேன், தயவுசெய்து அப்பாட்ட சொல்லாதடா, ரவிகிட்ட சொன்னால் ரவியும் கேட்பான்டா, அவனும் ரெஸ்டாரண்ட் வைக்கணும் அப்படி இப்படின்னு அலையிறான், இல்லை கார் வாங்கணும்னு அலையிறான், அவன் பணத்தை வாங்கிடுவான், நம்மளை மாதிரி இல்லைடா, அவன் பணத்துக்கு ஆசைப்படுவான்டா அப்படிங்கிறாங்க. ரவியாடா ஆசைப்படுவான், அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரியை கட்டியிருக்கான், 5 காசு யாருக்கும் ஆசைப்பட மாட்டான், அவனை பற்றி உனக்கு தெரியாதா, நேர்மையாக இருக்குன்னு நினைப்பான் சரியா, அவன் என் தம்பி என்ன மாதிரியே இருப்பான், ஒன்றை மாதிரி இருக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லைடா, பணத்தை பார்த்தா எல்லாருமே ஆசைப்படுவாங்க, ரவியும் ஆசைப்படுவான், அதனால் வீட்டில் சொல்லிடாத, நான் பிஸ்னஸ் பண்ணி ஜெயித்த பிறகு நான் வந்துட்டு வீட்டுக்கு கொடுத்துருதேன் அப்படிங்கிறாங்க. அது ஒரு காலம் நடக்காது, வீட்டுக்கு பார்த்துக்கலாம்,
சரியா நான் சார்ட்டு சொல்லி 2 நாள் கூட ஒன்று இங்கே வைக்க சொல்கிறேன், அதுக்கப்புறம் வா, அதுக்குள்ள நான் வீட்டில் பேசிக்கிறேன் அப்படிங்க. முத்து நீ சைஸ் அப்படி பண்ணிடாத, 6 மணி ஆகுங்காரு, நீ எப்படியாவது பேசுவோம், சீக்கிரம் எடுத்துவிடு ஐ அப்படிங்கிறாங்க. உடனே முத்து போகிறாருன்னு சொல்லிட்டு, சார் வணக்கம், அதான் சார் எல்லாமே அவனுக்கு சார்பாக இருக்கலாம் சார், அவனை விடலாமா சார் அப்படிங்கிறாங்க. தம்பி 6 மணிக்கு விட்ருவோம் தம்பி அப்படிங்கிறாங்க. இல்லை சார் வீட்டில் ஒரு கச்சேரி இருக்குது, எங்கள் அப்பாக்கிட்ட வாங்கின பணத்தை அவன் பணம்னு சொல்லி வீட்டில் ஏமாற்றிட்டு இருக்கான், அதை கூட்டி போனப்புறம் அவன்கிட்ட கொஞ்சம் பணம் தான் வாங்கணும் சார் அப்படிங்கிறாங்க. அப்படியே தம்பி, சரி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிட்டுனா பேங்க்லேருந்து பணங்கன்னு எடுக்க முடியாதோ அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. சரி நான் விட்றேன், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் சின்ன வேலையாக இருக்கேன், அதை முடிச்சுட்டு நான் விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. சரி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் பண்ணியிருக்காங்க. உடனே முத்து போய் அப்பாட்ட சொல்கிறாங்க, இப்போ 10 நிமிஷத்தில் அவன் வெளியே வந்துடுவான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஒன்று விட்ருவாங்களா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. விட்ருவாங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, உன் பையனுக்கு ஒன்றுன்னா நீ துடிக்கிற, இதே இது முத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீ புறம் பேசிகிட்டு இருந்த, மனோஜுக்கு ஒன்றுனா ஒரு மாதிரி பார்க்குற, அவனுக்கு ஒன்றுனா ஒரு மாதிரி பார்க்குற, எல்லாத்தையும் நீ ஒன்போல பார்த்தனா அந்த பிரச்சனையே கிடையாது சரியா. மனோஜ் இன்னும் பொத்தி வைக்காத, உலக நடப்பே அவனுக்கு தெரியல, சும்மா வீட்டில் இருக்கான், நான் படிச்சிருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு உருண்டுக்கிட்டு பருண்டுக்கிட்டு அலையதான். இதில் ஆயிக்கக்கூடாது. ஏன்னா நீனும் இயல்பு வாழ்க்கையில் எப்படி அவன் நகர்த்தி கொண்டு போகணுமோ அதே மாதிரி கொண்டு போகணும் விஜயா. நீ சும்மா கிடந்துக்கிட்டு நீ அவன் எது பண்ணாலும் அவனை மன்னிச்சிருங்க, அவனை விட்டுருங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி அவனை நீ பேணிக்கிட்டே வந்த அப்படின்னா பச்சை குழந்தைக்கு என்ன தன்மை இருக்கோ அந்த தன்மை தான் இருக்கும் அவன்கிட்ட. எதை செய்ய இப்படி செய்யணும் எதை செய்யணும்னு அவனுக்கு தெரியாது அப்படியா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அமுத்து சொல்கிறாங்க, இப்போ அதிலலாம் அவன் விஷமாக இருப்பான், பண விஷயத்துலையும் உருட்டுது பிரட்டுறது பிராடுத்தனம் பண்ணுறது எல்லாத்துலேயுமே ரொம்ப கரெக்டாக இருப்பான் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ணாமலை அமைதியாக இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, முத்து நீங்கள் தான் வந்து இந்த கதையில் தலையிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசாதீங்க, எப்படி நீங்கள் மனோஜ் வந்து ரொம்ப குறைவாக பேசுவீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு கதை இருக்குது வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன கதைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. அப்படி பார்த்தாலும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லையா, மனோஜ் இந்த கேஸ் விஷயமாக தானே விசாரிச்சுட்ருக்காங்க, கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க, முத்து வந்து வழக்கம் போல் லூஸ் ஸ்டாக் கொடுத்தாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காங்க. உடனே மீனா அப்படியே முழிக்கிறாங்க, இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை மீனா, வீட்டுக்கு பேசிக்கிடுவோம், அவன் திருடனும் வரட்டும் அப்படிங்கிறாங்க. திருடன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் வரட்டும் பேசிக்கிடுவோம் சரியா, இன்றைக்கி போய் வரதுக்கு நீ போக வேண்டாம், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க சரிங்க நான் போகல அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரவிக்கு ஃபோன் பண்ணிக்காங்க. ரவி நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு காலையில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம்ல, அங்கே வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி ஓனர்கிட்ட கொஞ்சம் நேரம் பெர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. உடனே சரி முத்து அவசரமா அப்படிங்கிறாங்க. இப்படி ஆயிடுச்சுட்டு அப்படி என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. சரி வெளியே வந்துட்டான், வேறு ஒரு கதை இருக்குது நீ வந்துடு அப்படிங்கிறாங்க. சரி அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. அவள் ஃப்ரீயாக இருக்கலாம் என்னமோ தெரியலையே அப்படிங்கிறாங்க. சரி ஃபோன் அடிச்சு கேளண்டா அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடிச்சு சுற்றி இந்த மாதிரி வீட்டுக்கு அர்ஜென்ட்டாக போகணுமா, எங்கள் அண்ணன் கூப்பிட்றாரு அப்படிங்க, யார் முத்தா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. சரி நான் வரேன், வீட்லேயும் சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டு சார் இந்த மாதிரி நான் அர்ஜென்ட்டாக போக இருக்குன்னு சொல்லிட்டு ரவியும் சுற்றியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே என்ன ரவி இவ்வளோ நேரத்துக்கு வந்துட்டான்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாங்க. இல்லைப்பா முத்து தான் வர சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஏன்டா அவன் வேலை பார்க்க உனக்கு பிடிக்கலையே, அவனையே வர சொன்னேன், அவனா நிம்மதியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அதனால் ஒன்றும் இல்லை, ஓனர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், பெர்மிஷன் கேட்டிருக்கேன், சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து தான் எல்லோரும் வர சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. எல்லோரும் காலையில் உட்காந்துருக்காங்க. உடனே ரோகிணி கேட்குறாங்க, முத்து உங்களை மாதிரி எல்லாரும் வேலையெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்களா, எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்குது, அவரே வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டு வரதுக்கு அவ்வளோ பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கிடந்தோம், அதில் எல்லோரும் வேலையும் கெட்டு போகலை, இப்போ வந்து கொஞ்சம் நேரத்தில் இருக்கிறவங்க வேலை கெட்டு போதா, உங்களால் யாரெல்லாம் கெட்டு போயிருக்கான்னு சொல்லி இப்போ 5 நிமிஷத்துக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து குளிச்சுட்டு வராரு. எப்பா தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு அப்படின்ட்டு இருக்காரு. உடனே முத்து சொல்கிறாரு, தலைக்கு வந்து தலப்பாவோட போகல, கரெக்டாக தான் வந்திருக்கு எப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் 27 லட்ச ரூபா கிடச்சிருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா 27 லட்ச ரூபா கிடச்சிருச்சு, அதுக்கு வட்டியும் நம்மளுக்கு 3 லட்ச ரூபா கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி திரும்ப முழிக்காங்க. மனோஜ் வந்து ஸ்டேஷனில் இதை பேசினா, ஆனால் நம்ம வந்துட்டு அப்படியே மறந்துடும், அப்படி விட்டுருவான்னு பார்த்தா இங்கே வந்து பேசுகிறான்னு சொல்லிட்டு எப்பா அதை பற்றியே பேச வேண்டாம், நம்ம வேறு எதுவும் பேசுவோம்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறான், என்னடா சொல்லிட்டு முத்து, அவன் பேச வேண்டாங்கிறான், என்ன கதை அப்படிங்கிறாங்க. எப்போ அவங்க 27 லட்ச ரூபாயை தூக்கிட்டு ஓடனாமலப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு பொண்ணு கொடுத்து ஏமாந்தது நிஜம்தான். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, இந்த தேதியில் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ரோஹிணியும் மனோஜும் போய் தான் அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க. அந்த பொண்ணு அந்த 27 லட்ச ரூபாய்க்கு வட்டியாக 3 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. ஆக 30 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. இந்த 30 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஆனால் இந்த மனோஜ் வந்து உங்கள் பணத்தை மாமா 15 லட்ச ரூபா அனுப்புகிற மாதிரி இன்னொரு வாட்டி ஒரு 15 லட்ச ரூபா அனுப்புகிற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த பணம் உங்கள் பணம்பா,
அதுக்கு தகுந்த ஆதாரம் இருக்குப்பா, இன்ஸ்பெக்டரே என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, மனோஜ் சொல்கிறாரு, எப்பா போலீஸுக்கு வந்து தேவையில்லாமல் என்னெல்லாமல் சொல்லுவாங்க, அதை மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா, அதை நம்பிக்கிட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். பெட்டிஷனாக தான் இருக்குது, இவனுக்கு என்னப்பா தெரியும், சும்மா சொன்னால் அதை நம்பிக்கிட்டு இருக்கான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மனோஜ் சூப்பரு, அவர் சொன்னோன்னே நானும் அதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட கேட்டேன், அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ண காப்பி இருக்குது, அதை நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைகிட்ட கொடுக்குறாங்க. அண்ணாமலை அதை பார்க்குறாங்க. நான் பணத்தை 30 லட்சத்தை பெற்றுக்கொண்டேன், 27 லட்ச ரூபாய்க்கு இழப்பீடாக 3 லட்சம் சேர்த்து பெற்றுக்கொண்டேன், அதனால் நான் கொடுத்த புகார் மனு மீது ஜீவா மீது நடவடிக்கை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்னு சொல்லிட்டு அதில் கையெழுத்துலாம் இருக்குது. இதை பார்த்த அண்ணாமலைக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது, இது மனோஜ் கையெழுத்து தான் அப்படிங்கிறாங்க. அதை வாங்கி ரவியும் பார்க்குறாரு, இது மனோஜ் கையெழுத்து தான்ப்பா அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. இல்லைப்பா, பிஸ்னஸ் பண்ணதுக்கு எனக்கு பணமே இல்லை, அதனால தான் பண்ணாமல் இருந்தேன் அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, உனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணனே தெரியலை, இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு உனக்கு சரியான ஒரு முடிவும் இல்லை. இப்படி இருக்கும்போது அப்பாவோட 27 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு கொண்டு ஓடிருக்கேன், அதை நீ பண்ண போகிறதில்ல, ஏமாற்ற தான் வாங்கியிருக்கேன். இப்போவும் அப்பா பணத்தை வாங்கிட்டு, அப்பா என்கிட்ட பணத்தை வாங்கிட்டேன்பா, சரியா, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஜெயிச்ச பிறகு தாரம்பா நீ சொல்லியிருந்தேன்னா அப்பாவும் சரின்னு இருப்பாங்க, நானும் ரவியோ கேட்க போகிறதில்ல, சரியா. நீ 27 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே வா, 27 லட்ச ரூபா கொடுத்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே வான்னு எதுக்கு நான் சொன்னேன்னா, அப்படியாவது பெரட்டி அந்த பணம் இந்த வீட்டுக்கு வந்துடாதா, உனக்கு பிரயோஜனப்பட்டுறாதா, இல்லைன்னா இந்த வீட்டுக்கு எங்கள் அப்பாவுக்கோ யாருக்கோ அது ஆயிராதா அப்படிங்கிறது தான், வீணாயாக போகணும் அப்படிங்கிறது தான் நான் ஒவ்வொரு நேரமும் கேட்டேன்னா தவிர்த்து, நீ என்ன நினைக்கிற, என் பங்கையும் ரவி பங்கையும் நான் கேட்குறேன், ஆசைப்பட்டு கேட்குறேன்னு நினைக்கிறேன். அப்படியே இல்லை, நாங்கள் உழைக்கிறோம், என் முன்னாடி மீனா பூ கட்டி அவளால் முடிஞ்சது உழைக்கிறான், என்னால் முடிஞ்சது கார் ஓட்டுறேன், ரவி அவன் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறான், அவன் முன்னாடி ஸ்டூடியோவுக்கு போகிறான், சரியா. நாங்கள் 4 பேரும் எங்கள் உழைப்பில் நாங்கள் ஜெயின்னு வாழ்ந்துப்போம், அது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உன் பொண்டாட்டியும் வேலைக்கு தான் போகிறான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ வேலைக்கு போகாமல் இருக்கிறதுனால, அடுத்தவங்க பணத்தை ஆட்டையை போடுறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. அப்பா பணம்டா, நம்ம அப்பாடா, நம்ம அப்பா உழைப்புடா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. டே மனோஜ் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படி என்னெல்லாம் நீ அம்மானு கூப்பிடாதா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டு செவிட்டு கட்டி 2 கோடு போடுதாங்க. அப்பா பணத்தை வச்சுக்கிட்டு உங்கள் மாமன் அனுப்புகிறாங்கடா, உங்கள் மாமா வந்து உங்கள் அப்பனக்கார பிறந்தாரு அப்படி இப்படிங்க, என்னப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. பிறகு உங்கள் மாமா அனுப்புகிறாங்க வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்கேன், இது யார் பணம், என் புருஷன் பணம், என் புருஷன் பணம் ஏற்ற இருக்கணும், என் புருஷன்ட்ட இருக்கணும், நான் வாங்கி தந்தேன், எதுக்கு வாங்கி தந்தேன், நீ நல்லா இருப்பேன்னு தானே வாங்கி தந்தேன், நீனும் இந்த மீனாவை கெட்டுவேன்னு சொல்லிட்டு தான் இந்த பணத்தை வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி திருதுன்னு முடிக்காமல் பாரு, மீனாவை கெட்டுவேன்னு சொல்லிட்டு தான் 27 லட்ச ரூபாய் வாங்கினாரா, அதனால தான் இந்த மீனா வந்து சோறு வந்து நம்ம வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டேங்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்காங்க. உடனே மீனா ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த பணம் வந்து மீனாவை கெட்டதுனால தான் நான் வந்து உனக்கு தந்தேன், சரியா. இவன் மீனாவை கட்டினது முத்து, இந்த பணம் நியாயப்படி முத்துட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்பா என்கிட்டலாம் இருக்க வேண்டாம், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கட்டும்பா அப்படிங்கிறாங்க. ரவி சொல்கிறாரு, இல்லை முத்து, மீனா அன்னைக்காக தான் அப்பா கொடுத்தாங்க, அது உங்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா அக்காவை தான் அங்கிள் கொடுத்தாங்களா, அப்போ உங்கள்கிட்ட தானே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அப்பா பணம் அப்பாட்டே இருக்கட்டும், சரியா, அப்பா காலத்துக்கு அப்பா செலவுக்கு வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து சொல்கிறதும் கரெக்டாக தானே இருக்குது அங்கிள், இன்றைக்கி நிலைமையில் வந்து முத்து ஒரு சுய தொழில் பண்ணுறாரு, மீனா பண்ணுறாங்க, நாங்களாம் பார்த்துப்போம், சரிங்களா, உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் கத்துறாரு, என்னப்பா ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, பணத்தெல்லாம் என்னால் தர முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏலி பணத்தை தர முடியாதா, எங்கள் அப்பா பணத்தை நீ தரமாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு 4 குரூப்பு கொடுக்காங்க. பொத்துன்னு போய் விழுந்துருந்தார், கை மடங்கிடுது, கை வந்து கொஞ்சம் உடஞ்சிருது. உடனே எம்மான்னு கத்துறாங்க. உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறாங்க. உடனே ஆஸ்பத்திரியில் அப்படியே முடியாத மாதிரி அப்படியே நடிக்கார். உடனே டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறாங்க, சாதாரண இது தான், முறிவு தான், நீங்கள் வீட்டுக்கு கூட்டி போகலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு முடியல அப்படியே ஆஸ்பத்திரியில் இருந்துடலாம், அப்படியே ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு அவங்க எல்லோரும் இல்லாத நேரம் நைஸாக ரோகின்னு சொல்லிட்டு தூர போயிடலாம் அப்படின்னு நினைக்கிது மனோஜோட பிளானு. உடனே முத்து வந்து தலைமாட்டிலே இருக்கார். ஏலே நீ எவ்வளோ நடிப்பு நடித்தாலும் சரி தான், சரியா, இது சம்மந்தமாக நீ போலீஸுக்கு தகவல் சொன்னாலும் சரி தான், எங்கள் அப்பா போனால் எனக்கு வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. முத்து இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில் பேங்கில் போய் எடுத்து வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த நடிப்பில் எனக்கு வேண்டாம் ரவி அப்படிங்கிறாங்க. முத்து அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, அப்பா பேங்க் பாஸ்புக் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க, என் இமெயிலில் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, ஒன்றுமில்ல, ஒரு செராக்ஸ் அதை எடுத்துகிட்டு வா, அந்த அக்கௌண்ட்டில் என் செல்லேருந்து தான் அனுப்பிடுவானே, அனுப்பு அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, அனுப்ப வாய்ப்பு இல்லை, அப்பா கேட்கட்டு நான் கொடுக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அண்ணாமலைட்ட வராங்க, எப்பா நீங்கள் கேட்டால் தான் உங்கள் பணத்தை தருவானா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை பெட்டுக்கிட்ட வராங்க, செருப்பை கொண்டு அடிச்சு விடுவேன், சரியா, ஏன் உழைப்பை நான் கேட்காம நீ தந்துருக்கணும், அப்பா கேட்டால் தருவேன்னா என்ன கதை அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் கொடுத்துருங்க வச்சுருங்க அப்படிங்கிறாங்க. நீ தானே ரோகிணி சொன்னேன், வீட்டில் போய் சொன்னோம் அப்படின்னா பணம் வந்து அவங்க வாங்கிடுவாங்க,
உங்கள் அப்பா வந்து அவர் வச்சுப்பார், இல்லைனா உங்கள் அண்ணன் தம்பி வாங்கி கொடுத்துருவாங்க, உங்களுக்குன்னு பணம் எதுவும் வராது அப்படின்னு சொன்னோன்னே தானே நான் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கிட்டேன், இப்போ நீ இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு சரியான கடுப்பு. ரோகிணி நீ என்ன சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. என்ன ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் சொல்கிறேன், இங்கே வந்துலாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் வீட்டில் பேசிக்கோங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம், ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் கூட்டி போயிருங்க அப்படிங்கிறாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணி காரில் கூட்டி போகிறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் அப்பாவுக்கு அக்கௌண்ட்டில் பணம் ஏறி இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, இந்த காரில் வரும்போது கூட நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக சும்மா இருந்து எங்கள் வீட்டில் ஏமாற்றிட்டு இருக்கிறதுனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே எல்லோரும் மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ரூம் பார்த்து போகிறாரு. உடனே ரவி கூப்பிட்றாரு, மனோஜுங்க வா, உன் செல் எடுத்துகிட்டு வா, அப்பா அக்கௌண்ட்டில் மாற்றி விடு அப்படிங்கிறாங்க. எப்பா நீங்களாவது சொல்லுங்களேன்ப்பா, நான் பிஸ்னஸ் பண்ண பணம் வச்சுக்கிறேன்னு சொல்லுங்களேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே நான் பேச விரும்பல மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே சரிப்பா நான் பணம் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே 27 லட்ச ரூபாயை அனுப்புகிறாங்க ரவிக்கு. உடனே ரவி என்ன 27 லட்ச ரூபா அனுப்புகிறேன், அப்பா பணம் இன்னும் 3 லட்ச ரூபா எங்கே அப்படிங்கிறாங்க. அது ஜீவா பணம்லாம் அப்படிங்கிறாங்க. அப்பா பணத்துக்கு தான் அது வட்டி, உனக்கா வட்டி, சரியா அதை அனுப்பு அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு 2 லட்ச ரூபா அனுப்புது. என்னடா 29 லட்சம் தான் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. 1 லட்ச ரூபா செலவாயிருச்சு அப்படிங்கிறாங்க. என்ன 1 லட்ச ரூபா செலவாயிருச்சா? ஆமாம் கார் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. கார் வாங்கினியா அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படின்னாலும் இன்னும் 1 லட்சம் வரணும்டா அப்படிங்கிறாங்க. 27 2 29 ஆச்சுலடா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி முழிக்காங்க. நம்ம வட்டிக்கு வாங்கியிருந்தோம், உடனே 1 லட்ச ரூபாயை கொடுத்துட்டோம் மனோஜுக்கு பிஸ்னஸுக்கு ஆகும்னு சொல்லிட்டு அதையும் இங்கே அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. உடனே ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க, விஜயா நீ ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. உடனே ரோகிணி நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு கூட விட்டுறாங்க. அது ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. என்ன ஆன்ட்டி நோன்ட்டி உங்கள் அப்பாவா பணம் அனுப்புனார், என் வீட்டுக்கார பணத்தை வச்சுட்டு நாடகம் ஆடிருக்கியே, அவனும் சொல்லலை நீனும் சொல்லலை, இந்த முத்து கண்டுபிடிச்சி என்னை அசிங்கப்படுத்துகிறான், இந்த மீனை ரொம்ப கேவலமாக பார்க்குறா, உங்களுக்கு வந்து இடக்கா தெரியுதுனே, எங்கள் பணத்தை எவ்வளோ நாளாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. ஆன்ட்டி கொஞ்ச நாள் தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. கொஞ்ச நாளாக ஆச்சா? உங்கள் அப்பா அனுப்புனாருன்னு, உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார், உங்கள் அப்பா உங்கள் மாமா மூலம் அனுப்புகிறாருன்னு, உங்கள் மாமாவே தலைமறைவாக அங்கங்கே சுற்றுறாருங்கிற, உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருங்க, உங்கள் மாமா இப்படி அனுப்புனார், முத்து சொன்ன மாதிரி தான் அவரே ஒன்றும் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காரு, இப்படி அனுப்புவார். இப்போ எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, உங்கள் மாமா எங்கள் வீட்டுக்கு வந்தாகணும், உங்கள் அப்பா தானே ஜெயிலில் இருக்கார், உங்கள் மாமா வர சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப் தான் வருது அப்படிங்கிறாங்க. இந்த நடிப்புக்கு நான் ஆளாக முடியாது, சரியா ரோகிணி, நான் முதல்ல உன்னை சொல்லியிருக்கேன், உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் யாரோ வரலை, உங்கள் அப்பாவை நீ குறிப்பிட்ட நாளில் வரலை வைக்கலை அப்படின்னா உனக்கு இருக்க நிலைமையே வேறு, மனோஜை மைண்டில் வச்சுக்கிட்டா நான் யோசிக்க மாட்டேன், என் முடிவு வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், சரியா இந்த வீட்டில் உன் நிலைமை வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆண்டி எங்கள் மாமாவை எப்படியாவது நான் வர வச்சிடுறேன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. வரணும், வந்தாகணும், சரியா என் பையன் தொழில் பண்ணதுக்கு உங்கள் வீட்டிலேருந்து ஏதாவது பங்கு பண்ணியிருக்கணும், நீ வந்து என்னை ஏமாற்றிட்டே இருக்க, நான் நம்ப முடியாது இல்லை, சரியா இன்றைக்கி முத்து சொன்னதுனால என் வீட்டுக்காருக்கு நீங்கள் ஏமாத்துகிற பணம் வந்து கிடச்சிருச்சு, இன்னமும் வந்து நீ எவ்வளோ நாளைக்கு நீ ஏமாற்றிட்டு போய் எனக்கு தெரியாது, உங்கள் மாமா வந்தாகணும், இல்லைன்னா உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. இல்லைன்ட்டு எங்கள் மாமாவே வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாடி இப்படி ஆயிடுச்சு, மனோஜ் வந்து அவசரப்பட்டு ஒரு களவுக்காரை வாங்கிட்டான் போல், அவங்க வந்துட்டு போலீஸ் தூக்கிட்டு போயிட்டாங்க, அங்கே போனோன்னா இன்ஸ்பெக்டர் உள்ளதை போகிறான்னு சொல்லி முத்துக்கிட்ட கொட்டிட்டான். முத்து வந்து இதை கேட்டு வீட்டிலேருந்து பெரிய பிரச்சனை பண்ணி பணத்தையும் வாங்கிட்டாங்க. இப்போ ஒரு 5 ரூபா காசு கிடையாது, இப்போ வந்து என்கிட்டே நீ ஏமாத்துறியா, இந்த வீட்டில் நீ நான் எப்படி வச்சுருக்கேன், ஆனால் நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க, இனிமேல் வந்து உன் வீட்டில் உனக்கு அந்த நிலைமை கிடையாது, உங்கள் மாமா வந்தாகணும், உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு சொல்கிறல, உடனே உங்கள் மாமா இப்போ வந்தாகணும், என் பையனுக்கு தொழில் பண்ண பணம் கொடுத்தாகணுங்கிறாங்க, என்ன செய்யனே தெரியலடி அப்படிங்கிறாங்க. ஏண்டி மணியை வர வைக்கிறது பெரிய மேட்ரு கிடையாது, மணியை வர வச்சிடலாம், அவங்ககிட்ட பணத்தை எப்படி எந்த மணியை எப்படி கொடுத்து விடுறது அப்படிங்கிறாங்க. என்ன செய்யனே தெரியலடி அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிட்டு வச்சுட்டு நான் தான் சொன்னேன், தனியாக போனால் அதையும் கேட்க மாட்டேன், அங்கேயே கிடந்து மட்டை அடிச்சுட்டு கிடக்க, கேட்டால் அங்கே வீடு மதிப்பு கோடி கணக்கில் பெறும், குடும்ப சொத்து இருக்குது, ஏன் இவங்க 2 பேரையும் கிளப்பி விட்டோம்னா மனோஜுக்கு மட்டும்தான், எங்களுக்கு மட்டும்தான், நாங்கள் ஏண்டி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், தொழில் பண்ண போகிறோம், இது கூட கொஞ்சம் முதலீடு காய்க்கிடுங்களா அப்படி இப்படின்ட்டு கிடக்க, ஒரு நாள் அவங்க தர போகிறது இல்லை, அந்த முத்து தர வர போகிறதும் இல்லை, அந்த முத்தை அவங்களால கிளப்பியும் விட முடியாது, அந்த உங்கள் மாமனார் வச்சு மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துகிட்டே தான் இருப்பான். ஒன்று உங்கள் மாமனார் அந்த வீட்டு விட்டு போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முத்து போயிடுவான், ஒன்று அதை செய்யணும், உங்கள் அத்தைக்கும் உங்கள் மாமனாருக்கும் ட்விஸ்ட் பண்ணி விடணும், அதுவும் பண்ணிவிட மாட்டேங்க அப்படிங்க, அது எப்படி நான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நீ பண்ணாதனடி முத்து வெளில போவான், முத்து வெளில போனால் தானே உன் கதையை சாதிக்க முடியும், முத்து வெளில போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்ட்டி நீ கையில் எடுத்துடலாம், பிரச்சனையே கிடையாது அப்படின்னுட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு ஒரு வழி சொல்லிடி அப்படிங்கிறாங்க.
இதுக்கு வழி என்ன, மணிகிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கறி கடைக்கு போகிறாங்க. மணி சரியான கடுப்பில் கறி வெட்டிக்கிட்டு இருக்காரு. வித்யாவை பார்த்தோன்னே பேசாமே கறி வெட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன மணி, என்ன பார்த்தோன்னா கண்டுக்கிடவே மாட்டேங்கிங்க அப்படிங்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட பேச விரும்பலை, நீங்கள் மணிரத்னத்திட்ட வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீங்களும் ரோகிணி சொன்னீங்க, எனக்கு வாய்ப்பு வாங்கி தரல, எத்தனை நாள் ஆச்சு அப்படி நின்றுட்டு இருக்காங்க. அது சம்மந்தமாக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அது சம்மந்தம் வந்திருக்கீங்களா, சரி சரி தம்பி, கறியெல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி கறி அங்கங்கே தொங்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, இது முக்கியமான ஆள், முக்கியமான கதை பேசணும், தனியாக தான் பேசணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னொரு சீன் ஒன்று நீங்கள் நடிக்கணும், அதை மட்டும் நடித்து கவரேஜ் பண்ணிட்டோம்னா அதை கொடுத்தாலே போதும், நான் நடிக்க வச்சுருந்தேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்க. அப்படியாம்மா, இந்த ஒரு சீன் மட்டும் பண்ணால் அப்படியே பண்ணிடுவாங்களா, இப்போ நீ சேர்த்துக்கிடுவாங்களா சினிமாவில் அப்படிங்கிறாங்க. அழகாக சேர்த்துக்கிடுவாங்க, ஒரு காட்சி மட்டும் நடிக்கணும். ஆனால் நம்ம டேரக்டர் ரோகிணி சொல்லுவாங்க வந்து எப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு, நீங்கள் நடிக்கிறது சரி தயாராக இருக்கீங்களா, கேட்க தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து ரோகிணிகிட்ட பேசுகிறாங்க. அவன் வாரான்டாப்புல சமாளிச்சிட்டேன், ரொம்ப காண்டில் இருந்திருக்கான், நல்ல வேலை இந்த முத்தையோ யாரையோ பார்த்து உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கான், இப்படி இருக்க சூழ்நிலை கரெக்டாக நான் வந்துட்டேன், இப்போ வந்து இன்னொரு சீன் நடிக்கணும் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த மாதிரி சொத்து வந்து ஒரு லாக்கில் இருக்குது, ஏன் சொத்தை கூட நான் மனோஜ் தான் கொடுக்க போகிறேன், என்னுடைய சம்மந்தார் என் மச்சினன் சொத்தையும் மனோஜ் தான் கொடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் பொறுங்கம்மா, அவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணிட்டோம், நீங்கள் அந்த பிள்ளை ஏதாவது நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்பா அவர் பங்கு கொடுக்க சொத்தை கொடுக்க மாட்டார், கிட்டத்தட்ட அதே 100 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும், ஏன் சொத்து ஒரு 300 கோடி ரூபா இருக்கும், 400 கோடி ரூபா அவங்க பையனுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காயை நகர்த்தணும், பயங்கரமாக நகர்த்தணும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. எங்கள் அத்தை ஆசை பிடிச்சவங்க அப்படியே விட்டுருவாங்க, இதே எங்கள் அத்தையை கூப்பிட்டு தனியாக எங்கள் மாமா பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா, இந்த சீன் தானே நான் அழகாக பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மணி வாராரு. வந்த உடனே இதை பார்த்தோன்னே விஜயா பயங்கர சாகரம், வாங்க சமந்தி வாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று அண்ணாமலை வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து பார்க்காரு, என்ன அங்கிள் குருவி வர மாதிரி விசுக்குன்னு வரீங்க, மலேசியாலேருந்து தான் வரீங்களா அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் தம்பி மலேசியாலேருந்து வரேன், நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் மலேசியாவில் பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போய்ட்டுருக்கேன் பாருங்கள் இங்கே வேறு மொட்டை போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம், பின்னாடி 4 முடி இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டிங்களா அப்படின்ட்டுருக்காங்க. ஆமாம் தம்பி, மேலே திருப்பதி கீழே திருப்பதி எல்லா திருப்பதியும் போய்ட்டு வந்துட்டேன், சரியா இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வந்து என் மருமக கூட பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அங்கிள் இருங்க, நீங்கள் இருந்தால் தான் ஒரு சில உண்மைகளும் தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி முழிக்காங்க, ஆகா முத்துக்கிட்ட பேச விட்ட சரி வராது, மாமா வாங்க நாங்கள் ரூமுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா இப்போ தான் அங்கிள் வந்திருக்காங்க, இருக்கட்டும் மீனா காஃபி போடு அப்படிங்கிறாங்க. காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. பிடிச்சின மாமா வாங்க அப்படிங்கிறாங்க, வாங்க அப்படின்றாங்க. உடனே ரவியும் சுதியும் சொல்கிறாங்க, இன்னும் மலேசியாவில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்கெல்லாம் சூப்பராக இருக்காங்க, அங்கே தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் மாமா சொல்கிறீங்க, நீங்கள் அங்கே இல்லையா அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் மருமகனே அங்கே இருக்கேன், நான் வந்து இப்போதைக்கு இங்கே சுற்றிட்டு தானே இருக்கேன், போலீஸ் என்னை தேடுதலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி என்ன செஞ்சீங்க இங்கே அங்கிள் அப்படின்னு கேட்குறாரு ரவி. உடனே அப்படி திருதுன்னு முடிச்சிட்ருக்காரு ரவி. இதை தான் அவங்க செஞ்சுட்டு இருந்திருப்பார் போல், திருதுன்னு முடிச்சோன்னா போலீஸ் தேடும் போல் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அங்கிள் இப்படிலாம் பேச வேண்டாம்னு சொல்லுங்கள், எங்கள் அங்கிளுக்கு வந்து 1000 வேலை இருக்குது, இவர் வந்து நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே பேசாமல் அப்படிங்கிறாங்க. உடனே விடுமா, முத்து சின்ன பையன் தானே, நல்லா காமெடியாக பேசுகிறான், பேசட்டும், அவன் வீடியோ பார்த்தேன் செல்லில் பயங்கரமாக வைரலாக இருக்குது, 2வது ஒரு வீடியோ போட்டான் அதையும் பார்த்தேன், ஏகப்பட்டவர் சொன்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என் கறி கடைக்கு வந்த 2-3 நாட்கள் இந்த பையனே பயங்கரமாக அடிக்கானே இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா அவங்க கறிக்கடையா அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கறிக்கடை பக்கத்தில் நின்றேன், அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி இவன் வந்து கறிக்கடை வச்சுருக்கேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டோம் போலையே அவனே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிள் வாங்க எங்கள் ரூமில் தூங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூப்பிட்டு போகிறாரு. மனோஜ் சொல்கிறாரு, அவங்க அப்பாட்ட பேசுனீங்களா வச்சிங்களா அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி ரோகிணி சொன்னாங்க, நீ நிறைய வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கூறலாம் பேசுகிற, ஜெயிலில் இருக்க ஆள்கிட்ட நான் எப்படி பேச முடியும் அப்படிங்கிறாங்க. அங்கிள் ஜெயிலில் போய் பார்த்துருப்பாங்களா, அவங்க எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்டையும் நான் பேசலை, அவங்ககிட்ட நான் பேசினா தான் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்களே, அதனால் இப்போதைக்கு பேசலை, அவர் வெளில வர போகிறாரு, அவ்வளோ சொத்து உனக்கு தான் வரப்போகுது, ஏன் சொத்து உனக்கு தானே தரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சிரிப்பு. உடனே விஜயாட்டன்னு சொல்கிறாங்க, அம்மா என் அங்கிள் சொன்னாங்க இந்த மாதிரி அவரு சொத்தையும் அப்பா சொத்தையும் என் பேரில் எழுதிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடா ரொம்ப சந்தோஷம்டா, நானும் கேள்விப்பட்டேன், சம்மந்தாரை பார்க்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போகிற. சம்மந்தாரை உங்களுக்கு வேறு எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை சம்மந்தி, சொத்தை பூரா வந்து மனோஜ் பேரில் எழுதி வைக்கலான்னு இருக்கோம், ஏன்னா எனக்கு ஒரு 300 கோடி ரூபா சொத்து இருக்கும், என் மச்சினனுக்கு ஒரு 100 கோடி ரூபா சொத்து இருக்கும், அவங்களுக்கு நிறைய இருக்குன்னு சொன்னாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த கேஸில் கொஞ்சம் முடக்கி வச்சுருப்பாங்களாம்மா, இப்போ அசையும் சொத்து ஒரு 300 கோடி ரூபா இருக்கும், என்கிட்ட ஒரு 300 கோடி ரூபா இருக்குது, அதை பேசாமல் மனோஜ் கழுவி வச்சிடலான்னு இருக்கோம், சரியா அதுக்கு ஒரு காலகட்டம் வரணும், எங்கள் ஊரில் ஒரு திருவிழா வரும், அந்த திருவிழா முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் நல்ல காரியங்களை செய்வோம், அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நாங்கள் எவ்வளோ நாளாலும் பொறுமையாக இருப்போம், நீங்கள் மனோஜை மட்டும் மறந்துடாமல் நீங்களும் உங்கள் சம்மந்தாரரும் பார்த்துருங்க அப்படிங்கிறாங்க. என் மச்சினை ஏன் சொன்னால் என்னன்னாலும் கேட்பான் ரோகிணி அப்பேன், சரியா அவன் எனக்கு சொந்த மச்சினை,
நான் அவனுக்கு கட்டி கொடுத்தது என் கூட பிறந்த தங்கச்சி. ஏன்னா என் சொல்ல மீற மாட்டான். அவன் வேறு கல்யாணம் முடிச்சாலும் என் சொல்ல மீற மாட்டான். ரோகிணி புருஷனுக்கு அவன் 100 கோடி ரூபா சொத்து கொடுக்கமாட்டான். எனக்கு தான் புல் இல்லையே, ஏன் சொத்து 300 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு வாயை புழக்காங்க. கடவுளே அப்படிங்கிறாங்க. உடனே வெளில வராங்க. பாருங்கப்பா அம்மா முகத்தை பாருங்கள், மலேசியாக்காரன் என்னத்தை ப்ராடக்ட் விட்டானு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவரும் வந்துடுறாரு, செல்வம் வந்துடுறாரு. என்ன மலேசியாவும் வந்திருக்காரா அப்படிங்கிறாங்க. வந்திருக்காரு, ரைஸாக கூப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே நான் எப்படா கூப்பிடுறது அப்படிங்கிறாங்க. சும்மா போ, நான் போனால் தான் எங்கள் அம்மா கழுகுமாங்க, உன்ட்ட எதுவும் பேச மாட்டாங்க. இப்போ மலேசியா மாமா நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு நான் ஈஸியாக பேசு அப்படிங்கிறாங்க. செல்வனே வாங்கினே அப்படிங்க, வாமினா அப்படிங்கிறாங்க. உடனே காப்பி குடிங்கன்னு சொல்லிட்டு காப்பி குடிக்கிறாங்க. உடனே காப்பி குடிச்சிட்டு இருக்கும்போது காப்பி எடுத்துகிட்டு நேராக ரூமுக்குள்ளே போகிறாங்க. மலேசியா மாமா அப்படிங்கிறாங்க. செல்வம் வா, செல்வம் நம்ம சரக்கு அடிச்சு எத்தனை நாளாச்சு அப்படிங்கிறாங்க. நம்ம கொஞ்ச நாள் தானே ஆச்சு, இன்றைக்கி ஒரு சரக்கு போட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. செல்வம் சரக்கு என்ன வரும்போதே அப்படிங்கிறாங்க. ஆச்சு பகல் அடித்தா நல்லா இருக்காது, நைட்டு பாரில் போய் சம்முன்னு அடிப்போம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நான் 2-3 நாளைக்கு இங்கே தான் இருப்பேன், சம்முன்னு அடிப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ரூமுக்கு வராங்க. உடனே செல்வம் கிளம்பி போயிடுறாரு. உடனே சொல்கிறாங்க, ஓவராக பண்ணிகிட்டு இருக்காதாங்க, அந்த முத்து செல்வத்தை வச்சு கேம் ஆடுவான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்களா? சரி நான் சுதாரிப்பாக இருக்கேன், நடிப்பு கரெக்டாக நடிச்சேனா அப்படிங்கிறாங்க. ஆன்டிகிட்ட நடிக்கிறது கரெக்டாக நடிச்சிட்டிங்க, மனோஜ் கரெக்டாக நடிச்சிட்டிங்க. 2 நாள் இங்கே இருக்கிற வரைக்கும் அப்புறம் ஆணியே இருந்து நீங்கள் போயிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரி அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே செல்வமும் வீட்டில் தங்குறாரு. அப்போ விஜயா கேட்குறாங்க, இந்த செல்வம் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா 2 நாளைக்கு அவங்க தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. டேய் நம்ம சம்மந்தார் வந்திருக்காங்க, இப்போ ஒருத்தராக 3ஆம் மனுஷன் தங்க வச்சு நல்லா இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. அவரே பார்க்க 3ஆம் மனுஷன் மாதிரி தான் இருக்குது, சம்மந்தி மாதிரி தெரில, மலேசியாக்காரன் எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் அவ்வளோ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் ரோகிணி சொல்லியிருக்காளே அப்படிங்கிறாங்க. ரோகிணி பழம் மாதிரி சொல்லுவா, ஏன்னா அதை பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் பாரு, உன் முன்னாடி மனோஜ் எவ்வளோ பெரிய ஆளாக ஆகும் பாரு அப்படிங்கிறாங்க. ஒன்று வேணா ஆகுமா, என் முன்னாடி வயசில் மூத்துன முடியெலாம் நிறச்சி பெரியலாம் வேணா அவன், மற்றபடி அவன் உழைப்பில் பெரியலாம் வரவே மாட்டான், அப்படி வர வாய்ப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க மாமா, இந்த மாமா 300 கோடி ரூபா கொடுக்காரு, அவங்க அப்பா 100 கோடி ரூபா கொடுக்காங்க, கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா. இந்தியாவில் அவனும் ஒரு பணக்காரன் வரப்போகிறான் மனோஜும் அப்படிங்கிறாங்க. வந்தால் எனக்கு பெருமை தான், அடுத்தவங்க பணத்தில் வர்றது பெருமையும் கிடையாது, சிறுமை தான். ஏன்னா உழைச்சி வரணும் அப்படி இருந்தால் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்துடுறாரு. டேய் உங்களுக்குலாம் என்னடா தெரியும் பணத்தை பற்றி அருமை அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீ உழைச்சி சம்பாதிச்ச, அப்பா பணத்தை உடனே வாங்கி கொண்டு அப்பாட்ட கொடுத்துட்ட, இல்லை நீனே எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும், நிப்பாட்டில் அப்படிங்கிறாங்க. உடனே நான் சொல்கிறாரு, என் நிலமை பெருசான பிறகு நான் உன்ட்டு பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வந்துடக்கூடாது, தலைவரையும் கூப்பிட்டு வந்துடக்கூடாது, அப்படி நான் கூப்பிட்டு வரலான்னு நீ ஸ்டேஷனில் கதறிட்டு இருந்திருப்பேன். ஜெயிலில் வந்து உன்னை பார்த்துட்டு நானும் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கலாம், இந்த வாய் இருந்திருக்காது அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு அப்படி ஆகாதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு ஆகாதுன்னு தெரியுமா, நான் கூட்டி வரலான்னு நீ ரிமாண்டு இல்லை எனக்கு தெரியுமா, அவளே உனக்கு வந்து நேரத்தை பாரு அப்படின்ட்டு இருக்காங்க. உன்னை சொல்லுவான், இன்றைக்கி நைட்டு அந்த ஃப்ராடு மலேசியாக்காரனை எப்படியாவது தூக்கி ஆகணும் அப்படிங்கிறாங்க. முத்து உண்மையிலே மலேசியாவிலேருந்து வந்திருப்பானோ அப்படிங்கிறாங்க செல்வம். செல்வம் நீ வேறு பண்ணாத, அவருக்கு மலேசியாவே கிடையாது, அவன் லாங்குவேஜ் நம்ம லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கான். அங்கே வந்து வேறு மாதிரி பேசுவாங்க, தமிழ் பேசினாலும் வேறு மாதிரி பேசுவாங்க, இவன் ஒரு மாதிரி பேசுகிறான், இவன் லோக்கல்கார மாதிரின்னு தெரியுது, எப்படியாவது அவனை தூக்கிடணும், சரியா நீ வந்து எதையாவது வழி பண்ணு அப்படின்ட்டு இருக்காங்க. சரி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி வந்து நைட்டு எப்படியாவது சரக்கு அடிக்க கூப்பிட்ருவோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி என்ன லோலா ஆகிட்டாலும் பரவாயில்லை, நான் மொட்டை மாடலில் சரக்கு வாங்கி கொண்டு வச்சிடுறேன், ஃபுல்லாக சட்டையை சரக்கு அடிச்சு விட்டுட்டு அவன் யார் என்ன வரணும் கறந்துடணும் அப்படிங்கிறாங்க. சூப்பராக கறந்துருவான், இன்றைக்கி மொட்டை மாடலையே நம்ம தூங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நைட்டு எல்லோரும் சாப்பிட்டு தூங்க போகிறாங்க. அப்போ மணிக்கு வந்து நைட்டு சரக்கு போட்டு தூங்கலைன்னா அவர் தூக்கம் வராது, திருன்னு முடிச்சிட்ருக்காரு. என்ன அங்கிள் முடிச்சிட்ருக்கீங்க, தூங்க அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. உடனே ரூமில் படுக்கிறதுக்கு இடம் இல்லை ரோகிணிக்கும் மனோஜுக்கும். அப்போ விஜயா சொல்கிறாங்க, இன்றைக்கி என் ரூமில் தூங்க மனோஜுக்கும் ரோகிணியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தூங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் காலில் படுத்து கிடக்காரு முத்து, செல்வம் மாடியில் இருக்கார். அப்போ செல்வத்துக்கு ஃபோன் அடிக்காரு. செல்வம் நீங்கள் வயசாக இறங்கி வா, அவர் லைட் எரிஞ்சிட்ருக்கு, அவர் தூங்கலை அப்படிங்கிறாங்க. நேராக ரோகிணிக்கு ரூமுக்கு போகிறாங்க. என்ன மலேசியா அங்கிள் தூங்கலையா அப்படிங்கிறாங்க. எங்கே செல்வம் புது இடத்துல தூக்கம் வருது, ஒவ்வொரு இடம் மாற்றி படுத்தா தூக்கம் வராது, என் கறி கடைக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அதில் தான் தூக்கம் வரும். என்ன கறி கடையா, இல்லை எனக்கு ஒரு ரெகுலராக தூங்குத இடம் இருந்தால் தான் தூக்கம் வரும், இல்லைனா லைட்டாக சரக்கு அடித்தா தான் தூக்கம் வரும். நான் தினம் நைட்டு சரக்கு அடித்து படுத்து தூங்கிட்டேன், பழகிட்டேன், இப்போ வந்து இங்கே சரக்கு அடிக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் மாமா இப்படி கேட்டீங்க, பயங்கரமாக வாய்ப்பு இருக்குது, உங்களுக்காக தான் அந்த வீட்டில் என்ன தங்கியிருக்கேன், என்னப்பா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு நல்லா கவனிக்கணும் வைக்கணும்னு சொல்லி முத்து சொல்லியிருக்கான் அப்படிங்கிறாங்க. முத்து நல்லா கவனிக்கணும்னு சொல்லியிருக்கானா, ஆனால் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு ரோகிணி சொல்லியிருக்கா. என்ன ரோகிணி சொல்லியிருக்காங்களா, ஆமாப்பா
ரோகிணி வந்து சொல்லிட்டா முத்துக்கிட்ட பேசக்கூடாது, செல்வத்திட்டையும் பேசாதாங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால தான் உங்கள்கிட்ட பார்த்து பேச வேண்டியிருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு கதையில் மாட்டி விட்ருவே அப்படி இப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்லிச்சு. ஐயோ டேரக்டர் சொல்லட்டுமா, இல்லை தம்பி நான் அவங்க கூட சேரக்கூடாது அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி என் கூட சேர வேண்டாம், சரக்கு அடிச்சுட்டு நைஸாக வந்து கீழே வந்து படுத்துக்காங்க. அதுவும் சரி தான், சரக்கு அடிச்சுட்டு நைஸாக வந்து படுத்துக்கிட்டு தானே, ரோகிணி தான் வந்து ஆன்டி ரூமில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பையே மாடி ஏறி போகிறாங்க. அங்கே போனோன்னே விதமாக 3 சரக்கு பாட்டில் இருக்குது. இதை பார்த்தோன்னே ஆகா இது இல்லாமல் இந்த செல்லம் இல்லாமல் தானே எனக்கு தூக்காராமல் இருந்திருக்கு அப்படின்னு எடுத்து முத்துறாரு. இதை பார்த்த செல்வம் சொல்கிறாரு சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து முன்னாடி வந்துடுறாங்க. முத்து சரி வாங்க பார்ட்டி நீங்கள் தானே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாத்துக்கும் உயிர் ஊற்றி கொடுக்காரு மலேசிய மாமா. நீங்கள் வெளிலேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் ஊற்றக்கூட நாங்கள் ஊற்றுறோம் அப்படிங்கிறாங்க. இதில் வேறு இப்போ இருந்தவங்க பண்ணுப்பா அது அருமை அப்படிங்கிறாங்க. சிக்கனு அது இதுன்னு இருக்குது. தம்பி சிக்கனு மட்டன்லாம் பயங்கரமாக இருக்கீங்களா தம்பி, இது ஹீட்டில் அப்படிங்கிறாங்க. என்னங்க இது குளுமை, இது அடிங்க மட்டனை சாப்பிடுங்க, மட்டன் குளுமை அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சரக்க போடுறாரு, மட்டனை சாப்பிட்றாரு. தம்பி இது என்னது லிவர் தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் லிவர் தான், அவங்களுக்காக தான் எடுத்தோம். அப்படியா லிவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி லிவரை எடுத்துகிட்டு குடிக்காரு. குடிச்சோன்னா மாமா பயங்கர ஜாலி பண்ணுவேன் கூட அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி ஒரு நேரத்தில் நான் பண்ண ஜாலியை பார்த்தேன்னா எக்மோரில் நான் என்ன படம் பண்ணுவேன் அப்படிங்க. என்ன எக்மோரா? ஆமாம் தம்பி மலேசியா போகிறதுக்கு முன்னாடி எக்மோரில் தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க. மாமா மலேசியாவில் எவ்வளோ நாள் இருந்திருப்பீங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே தம்பி மலேசியாவில் இருந்தேன் அப்படிங்கிறாரு. என்ன மாமா சொல்கிறீங்க? இல்லை இப்போ இருந்தேன், முன்னாடி எங்கே இருந்தேன் அப்படிங்கிறதான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காங்க. உடனே முத்தை பார்த்து செல்வங்க அண்ணன் காமிக்காரு. சொல்ல வர்றாரு, ஆனால் வந்து முழுங்குதாரு. எப்படியாவது நம்ம சொல்ல வைக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. உடனே மாமா இந்த ஏரியா போகிறோம் உங்களுக்கு தெரியுமா வைக்குமா அப்படின்னு சொல்லி சும்மையாவது பேச்சை போடுதாரு செல்வம். உடனே முத்து செல்லில் கையில் எடுத்துக்கிறாரு. நம்ம ரெக்கார்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இல்லை எங்கே தெரியுமான்னு கேட்குறீங்க. இல்லை சென்னையில் உள்ள ஏரியா பூரா தெரியுமா அப்படிங்கிறாங்க. தம்பி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் சரியா. இன்றைக்கி நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து நான் இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்கேன். ஏன்னா இங்கே கறியோட வச்சுருக்கேன். எங்கள் அப்பா இறங்க முன்னாடி கறியோட வச்சுருந்தாரு. எனக்கு 2 பிள்ளைய இருக்காங்க. 2 பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டேன். என்ன என் பொண்டாட்டி மூத்த பிள்ளை வீட்டில் இருக்கா, நான் மட்டும் தனியாக இருக்கேன். கடையில் சாப்பிட்டுக்கிட்டு கறி கடை நடத்திக்கிட்டு இருக்கேன் சரியா. அப்போ யாரும் நடிக்க கூப்பிட்டா நான் நடத்துக்கிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை வீடியோ எடுத்துக்கிறாங்க. எடுத்தோன்னே தான் சுதாரிக்க இல்லை ஐயோ உழம்பிட்டேனே, ரோகிணி பொண்ணு தப்பாக நினச்சிருமே, ரோகிணி பொண்ணு எனக்கு வாய்ப்பு வாங்கி தராத. சரி இதெல்லாம் மன்னிச்சிருங்க, நான் சொல்லலாம் மறந்துடு. சரி நான் மறந்துட்டேன். சரி இன்னொரு பக்கம் போடுவோம். நல்ல வேலை இவங்க மறந்துட்டாங்க, குடிகாரங்கிறதுனால எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, அப்படின்னாலும் குடிச்சு உழம்பிட்டேன், எதுவுமே நடக்கலன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் எடுத்துக்கிறாரு. உடனே சென்னையில் எந்த இடம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. உடனே நான் தான் சொன்னேன்ப்பா சென்னையில் எந்த இடத்துல நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியும் கிளம்பிடுறாங்க. உடனே அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கிறாரு. உடனே சரி ரைட்டு காலையில் இது சம்மந்தமான ஆதாரத்தை எடுத்துகிட்டு மாமா இங்கே இருக்கும் போதே சீனை ஓவர் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு நினைக்காங்க. உடனே செல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. பயங்கர மட்டையேறாரு. நைஸாக கிளப்பி நேராக ரூமில் கொண்டு படுக்க போடுறாங்க. விடிய காலம் சம்மந்தி இப்போ எழுப்பதுக்கு காப்பியோடு போகிறாங்க. இங்கே ஃபுல் மட்டையில் கிடக்காங்க புறமணி. இந்த சூழ்நிலையில் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இன்னும் ஃபுல் போதில் என்ன சமந்தார ஒரு மாதிரி முழிக்கிங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நைட்டு என்ன சாப்பிட்ணுன்னு தெரில, ஒரு மாதிரி இருக்குது, சரக்கு சரியில்லை அப்படின்னு. சரக்கு சரி இல்லை, சாப்பாடு ஒரு மாதிரி கொழுப்பு நிறைந்த சாப்பாடாக அதான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணி வந்துடுறாங்க. இவன் குடிச்சிருக்கலாம் சிவம் போலே, கையிலே வேண்டு வந்துப்பான் போலேன்னு சொல்லிட்டு, அங்கிள் என்ன செய்யுது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்யலாம்மா, ஒன்றும் செய்யலை. ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்காரு, பிறகு நமக்கு வாய்ப்பே வாங்கி தர மாட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணி வாய்ப்பு மட்டும் வாங்கி கொடுத்துருமா, அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி நடிக்காங்க. சரி ஆண்டி அங்கிளை நான் ரெடி பண்ணிவிட்டு அவங்களை கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா இந்த காஃபியை குடிக்க சொல்லி சம்மந்தியை காலை கூட்டி வா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த காப்பியை குடியும் அப்படிங்கிறாங்க. காப்பியாம்மா நீ அம்மா போட்ட செல்லக்குட்டி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு குளிக்காங்க. செல்லக்குட்டிலாம் பேசிகிட்டு இருக்காரோ, காப்பி மேலே குடிங்க அப்படிங்கிறாங்க. காப்பி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, இப்படி பிடிங்கன்னா நீங்கள் வந்து உழம்பிடுவீங்க அப்படிங்கிறாங்க. நைட்டு வேறு நான் கொஞ்சம் உழம்பிட்டேனம்மா அப்படி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா முத்து நைட்டு சரக்கடிக்க மொட்டை மாடி கூட்டி போனால் சரக்கு அடித்தேன், என்னதெல்லாமா பேசிகிட்டு இருந்தேன், என்ன பேசணும்னு தெரில, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அப்படி எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன், நான் தான் பிறவி நடிக்கிறேன், அவன் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிற. அதான் அந்த முத்துக்குட்டியும் செல்லுத்துக்குட்டியும் சேராதாங்க வைக்காதாங்க என்ன அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறது சரிதாம்மா, அவனை நோண்டி கேட்கணும்மா, நான் என்ன செய்ய முடியும்? நானும் ஒரு ஆம்பளை எவ்வளோ கண்ட்ரோலாக தான் இருக்க முடியும், அவனை வந்து நீங்கள் எங்கே பிறந்தீங்க வளர்ந்தீங்கன்னு சுற்றி கேட்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, ஓஹோ முத்துவும் செல்வமும் அதுக்கு தான் வந்து இந்த பிளான் போட்டுட்ருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, சரிவாம்மா நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிற, என்னை வந்து 2 நாளுங்க இருக்க சொன்னால் உடனே கிளம்ப சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் கிளம்ப நான் பார்த்துக்கிறேன்
அப்படிங்கிறாங்க. உடனே அவசர அவசரமாக கிளம்பிட்டு போகிறாரு. ஒரு ஃபோன் வந்துருச்சு, நான் வந்து கொஞ்சம் வெளில போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வெளில கிளம்பி போகிறாரு. சம்மந்தி உங்களுக்கு இங்கே தெரியும், முத்தை வேணா வர சொல்கிறேன், காரில் போயிருங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நான் நடந்து தானே போகணும், சரி முத்து தானே போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, அவன் தான் பிரச்சனை, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சரி அவன் பிரச்சனை தானே, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்பி போகிறாரு. இது அண்ணாமலை பார்க்குறாங்க. என்ன உங்கள் மாமா வந்தாங்க, திடீர்னு போகிறாங்களே என்ன அப்படிங்கிறாங்க. ஏதோ வேலையை அங்கிள், போய்ட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க. உடனே மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நீ கொஞ்சம் தூரம் போய்ட்டு செல்லை ஆஃப் பண்ணிடணும், நான் கேட்டேன் எங்கள் மாமா நம்பர் ஆஃபில் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்குவேன், வந்த சீன் வரைக்கும் போதும், நான் மணிரத்னத்தை பேசிடுறேன் சரியா அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி, எப்படியாவது பேசி எனக்கு ஒழுங்கு பண்ணி விட்ரு, நான் இந்த நடிப்பை நம்பி தான் இருந்துகிட்ருக்கேன், கறிக்கடையை கூட நான் நம்பலை, கடைசி காலத்தில் நான் பெரிய நடிகராக தான் வந்து போய் சேரணும்னு ஆசைப்படுதேன் அப்படிங்கிறாங்க. நீ போய் சேர்ந்துருவ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. முத்து அதுக்குள்ளே நேராக அங்கே போய் விசாரிக்கிறாங்க. இவர் சொன்ன புலம்புன இடத்துல உண்மையிலே கறிக்கடை இருக்கா, இவருக்கு உண்மையிலே அந்த ஊர் தானா இல்லை சும்மா உழம்பிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ விசாரிக்காரு. விசாரித்தோடனே இவர் பேர் மணி, இவர் கறிக்கடை வச்சுருக்காரு, இவருக்கு 2 பொட்டை பிள்ளைகளும் கட்டி கொடுத்தாச்சு, இவங்க வீட்டம்மா வந்து மூத்தம்மாக்கிட்ட தான் இருக்குது, எல்லாமே உண்மை தான் அப்படிங்கிறது எல்லாமே ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிடுறாங்க. 2-3 பேர்கிட்ட கேட்குறாங்க, அதையுமே ரெக்கார்டாக எடுத்துக்கிறாங்க. இந்த மணிக்கு வந்து நடிப்புனா ரொம்ப பிடிக்கும், சின்ன பிள்ளையிலேருந்தே நாடகம் நடிப்பார், அப்படி நடிப்பார். இப்போ வந்து கடைசி காலத்தில் நான் ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு நினைக்காரு. அப்படி இருக்கும்போது நாடகம் நடிக்கணும்னு சொல்லி இந்த கடையை அடைச்சி போட்டு போயிருந்தார். கறிக்கடையை ஒழுங்காகவே நடத்த மாட்டேக்காரு. இந்த கறிக்கடையை எத்தனை பேராக கேட்டு பார்க்காங்க, நான் பெரிய நடிகரானா நான் கறிக்கடை நடத்துவேன்னு சொல்லிட்டு அப்படியும் கறிக்கடை கொடுக்க மாட்டேக்காரு. பாருங்கள், இன்றைக்கி கடை திறக்க வேண்டிய நாள் தான், இன்றைக்கி கடையை அடைச்சி போட்டிருக்காரு. பாருங்கள், ரொம்ப நேரம் கழித்து வந்து திறப்பார். ஆனால் அவருக்குன்னு ரெகுலர் கஸ்டமர் வச்சுருப்பார், கறி அவர் சூப்பராக ஓட்டுவார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு, இந்த வீடியோ போதும், அவங்க பேசின வீடியோவும் இது ஒத்து தான் போகுது, ரைட்டு சூப்பர், வீட்டில் இன்றைக்கி படத்தை ஓட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே எல்லாரையுமே ஹாலுக்கு கூப்பிட்றாங்க. ஏப்பா எல்லோரும் ஹாலுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்னடா என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, எப்போ எனக்கு ஒரு வேலை கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது படத்தை பார்க்குறேன், படத்தை காமிக்கிறேன்ட்டு கிடப்பான், உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. மனோஜே, நீனும் ரோகிணியும் கண்டிப்பாக பார்த்தாலும் இது உங்கள் சீன் வருது இதில் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க, என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிக்காங்க. முதல்ல மொட்டை மாடலில் சரக்கு அடித்து குழம்புனதை காமிக்காங்க. சரக்கு அடிக்கிற மாதிரி இருந்தோன்னே விஜய் ஆச ஆரம்பிக்காங்க. பாருங்கள், வந்த சம்மந்தியை சரக்கு அடிக்க வச்சுருக்க பாருங்க, இவங்களாம் மனுஷனா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏம்மா அது 2வது யோசிக்குங்க, முதல்ல என்ன நடக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அவர் எல்லாத்தையுமே உழம்புறாரு. இதை பார்த்தா விஜயா அண்ணாமலையும் திருதுன்னு முழிக்காங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யனே தெரில. அவங்க வந்து மனோஜை பார்க்குறாங்க. மனோஜுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவர் வந்து நடிக்க தான் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களே, இப்போ உண்மை வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி போன வீடியோ அவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் அதில் ஓடுது. இதை பார்த்து அண்ணாமலை என்ன முத்து இப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாம்மா நான் சொன்னேன், இந்த பொண்ணு சரியான ஃப்ராடுன்னு சொல்லிட்டு, விசாரிச்சு அம்மா கட்டியிருக்கலாம், அம்மா வந்து பணம்னு ஆசைப்பட்டு இப்படி கட்டிட்டாங்க, இந்த பொண்ணு உண்மையிலே யாருன்னு தெரியல, விசாரிங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, ஏம்மா நீ யாரும்மா, உண்மையில் சொல்லுமா, உள்ளே சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அங்கிள் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன அங்கிள், பார்வதிக்கு ஃபோன் அடிங்க அப்படின்னு பார்வதிக்கு ஃபோன் அடிக்காங்க. பார்வதி கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ ரோஹிணியை எப்படி எனக்கு அறிமுகப்படுத்தின, ரோஹிணியை வந்து பணக்கார பிள்ளைன்னு எப்படி நீ சொன்ன அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேரும் தான் அதை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறாங்க. உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு, எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு பார்லர் வேலை பார்க்க வந்துச்சு, நான் பெரிய பணக்காரி, எனக்கு வேறு வழியெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் அப்பாட்ட நான் சண்டை போட்டு வந்திருக்கேன்னு சொல்லிச்சு, அதை நான் உன்கிட்ட சொன்னேன், நீ மனோஜ் கட்டி வச்சா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை இதை கேட்டால் நம்மளை உனக்கு வந்து பணக்காரின்னு யார் சொன்னாலும் நீ கட்டி வச்சுருவேன், ஆனால் யார் அந்த பொண்ணு யார் எவரவங்களுக்கும் கேட்க மாட்டேனே அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையுமே இந்த மணி ஒப்பிச்சிட்டானே, இப்போ என்ன செய்கிறது, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.